பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. திரு கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். 5ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக சென்று பெங்களூருக்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற முதலமைச்சரை நாங்கள் வரவேற்போம், அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுப்போம். அதோடு தயாராக ஒரு ஹெலிகாப்டரை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இன்றைக்கு கர்நாடகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், அதற்கு பிறகு அவர் கருத்து சொல்ல வேண்டும் என்று அதில் தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் பொருள். அது மட்டுமல்ல, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு தினந்தோறும் 3500 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையம் அதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிவக்குமார் அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை நாங்கள் நிறைவேற்றப்பட மாட்டோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்துவில்லாமல் இது குறித்து கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெற்று அதற்கு பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அதேபோல்தான் நான் ஏற்கனவே 31/7/2022 நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அப்பொழுதே நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இன்றைக்கு மேகதாது பிரச்சனை என்பது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். அதோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிறகு சட்டங்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினோம். நான் சொன்ன கருத்தின் போலே பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் வாய் திறந்து இதற்கு பதில் சொல்லவில்லை. இதுதான் தற்போது நிலைமை. ஆகவே இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இன்னைக்கு விவசாயியுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை இந்த அரசு உணர வேண்டும்.